கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தபால் நிலையம் முன்பு போராட்டம். தடையை மீறியதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு, 30க்கும் மேற்பட்டவர்கள் கைது. கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்ததால் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த மரணங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரின் மெத்தனம் காரணம். எனவே அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்து திண்டுக்கல்லில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கங்கள் சார்பாக அனுமதியின்றி தடையை மீறிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாலிபர் சங்க, மாணவர் சங்கத்தினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்டனர். மாதர் சங்க தலைவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாதர் சங்கத்தின் மாநில செயலாளர் ராணி தலைமை வைத்தார். மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி, மாவட்ட தலைவர் சுமதி, நிர்வாகிகள் வனஜா, பழனியம்மாள், வாலிபர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முகேஷ், மாவட்ட தலைவர் பாலாஜி, மாணவர் சங்க மாவட்ட செயலாளர் தீபக்ராஜ், மாவட்ட துணை செயலாளர் நிருபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசை கண்டித்து